வந்துச்சுன்னே தெரியாத ஒரு டாக் மூலியமா நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்வை தான் இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஜர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ். யார்கிட்டயுமே குரலை ஒசத்தி கூட பேசாத அமைதியான ஒரு நபர் இருக்காரு. அவர் வீட்டு வேலை பார்க்கறதுக்குன்னு இன்னொரு நபரும் அவர் வீட்டுல இருக்காங்க. ஒரு நாள் அவர் வேலைக்கு போலான்னு வெளியே வர்றப்போ ஒரு டாக் அவங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி இருக்கு. அதை பார்த்ததும் இவரும் போன்னு சொல்றாரு. ஆனா அந்த டாக் எங்கேயுமே போகாம அவங்க வீட்டு வாசல்லே இருக்கு. உடனே அவர் வேலையாளை கூப்பிட்டுட்டு இந்த டாகுக்கு தேவையான சாப்பாடு போடுன்னு சொல்லிட்டு அவர் வேலைக்கு போயிடுறாரு. இந்த டாகும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க வீட்டு ஓரத்துலயே ஒரு பக்கம் நல்லா தூங்கிட்டு இருக்கு. இப்ப ஈவினிங் வந்து பாக்குறப்போ அந்த டாக் அங்க இல்ல. வேலையாள்கிட்ட கேட்கிறப்போ அவரும் தெரியலன்னு சொல்றாரு. சரின்னு இவரும் விட்டுறாரு. இப்ப மறுநாள் அந்த டாக் அதே மாதிரி அவங்க வாசல் முன்னாடி வந்து நிக்குது. இவரும் அதே மாதிரி அந்த டாக்கு சாப்பாடு போட சொல்லிட்டு வேலைக்கு போயிடுறாரு. அடுத்த நாள் ஈவினிங் வந்து பாக்குறப்போ அந்த டாக காணோம். இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அந்த டாக பாக்குறப்போ கழுத்துல டாலர் கட்டிருக்கு, கொஞ்சம் குண்டா இருக்கு. இதை பார்த்தா கொஞ்சம் வசதியான வீட்டு நாய் மாதிரி தான் தெரியுது. சரின்னு அடுத்த நாள் பார்த்தா அப்பயும் அதே மாதிரி இந்த டாக் வந்து நிக்குது. இது தொடர்ந்து கொஞ்ச நாள் நடந்துகிட்டே இருக்கு. இவர் ஒரு நாள் அவரோட வேலையாள் கிட்ட இந்த டாக் எங்க போகுதுன்னு கண்டுபிடின்னு சொல்றாரு. அவரும் பின் தொடர்ந்து போறப்ப அந்த டாக மிஸ் பண்ணிடுறாரு. இப்ப அந்த டாக் எங்க இருந்து வந்துச்சுன்னு இவருக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல. அதனால ஒரு துண்டு சீட்ல இந்த விவரம் எல்லாமே எழுதி அந்த டாகோட காலருக்குள்ள வச்சு அனுப்பி விட்டுறாரு. மறுநாள் அந்த டாகோட காலர்ல இன்னொரு சீட் இருக்கு. அதை பார்த்ததும் இவர் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. இவரோட வேலையாலும் ஒண்ணுமே புரியாம பார்த்துட்டு இருக்காரு. இப்போதான் அந்த சீட்ல என்ன எழுதி இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த டாக் என்னோட தான், என் மனைவி காட்டு கத்துறா, அதனாலேயே என் வீட்டுல இருக்க இந்த டாகால தூங்கவே முடியல. ஆனா கொஞ்ச நாள் இந்த டாக் நல்லா சாப்பிட்டு தூங்குதுன்னு நீங்க எழுதியிருந்ததுல பாத்திருந்தேன். அதுக்கு ரொம்பவே நன்றி. நாளையில இருந்து நானும் என் நாய் கூடயே வந்துடுறேன்னு எழுதியிருக்காரு. இதை கேட்டதும் அவங்க வேலையாலும் ரொம்பவே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதனால இப்படி வீட்டுல இருக்கிறவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க. அவங்களும் இந்த மாதிரி கிளம்புனா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ் பண்ண ஸ்டோரிஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.